கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆலயத்திற்கு ஆராதனைக்கு செல்ல நீங்கள் ஆவலோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சென்னையில் இருப்பவங்க எந்த ஆலயத்திற்கும் செல்லாதவர்கள் நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், தொழுது கொள்ளுவோம். இன்றைக்கான நமது தியானத்திற்கான வசனம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நம் கையில் இருக்கிற அந்த வேதம்தான் நமக்கு வெளிச்சம். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தி செல்லுகின்ற, பாதை காட்டுகின்ற வெளிச்சமாக, விளக்காக ஆண்டவர் நம்முடைய கைகளில் ஒவ்வொருடைய கைகளையும் கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய வேதம் சங்கீதம் 119, 105 சொல்லுகின்றது, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கின்றது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது என்று பக்தன் கூட சொல்லுகின்றார். ஒரு பாடலே சொல்லப்படுகிறது, எனக்கு ஒரு அடி மாத்திரம் காண்பித்தருளும் என்று சொல்லி. நடக்கும் பொழுது நமக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பதற்கு வெளிச்சம் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து ஒவ்வொரு அடியாக, ஒரு அடி எடுத்து வைத்த உடனே அடுத்த அடிக்கான வெளிச்சம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நமக்கு வருகின்றது. அப்படி அவர் அருளுகின்ற வெளிச்சத்தினாலே அப்படியே எவ்வளவு இருளையும் நம்ம கடந்து நாம் சென்று விடலாம். இந்த பூமியில் எங்கும் இருள் நிறைந்து காணப்படுகின்ற காலங்களாக இது காணப்படுகின்றது. இந்த இருள் நிறைந்த இந்த காலத்தில் நம்ம எப்படி நம்ம சரியான வழியில் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது? நம்முடைய கைகளில் வெளிச்சமாக, விளக்காக உங்கள் கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதுதான் நமக்கு வழி காட்டுகின்ற அருமையான ஒரு விளக்கு. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் உள்ள கட்டளைகள், கற்பனைகள், இது என்ன நமக்கு கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று சொல்லுகின்றது. முந்திர வசனங்கள் பாருங்க, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் பொழுது அது உன்னோட சம்பாஷிக்கும். பிரியமானவர்களே, வசனத்தை நம்ம இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி வைத்து கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். முக்கிய வசனங்களை எல்லாம் இருதயத்தில் நம்ம பதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ சட்ட புத்தகங்களில் மனுஷர்கள் கண்டுபிடித்து நீதி நியாயங்களை எழுதி வைத்து சட்டங்களாக மக்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்ட திட்டங்களும் அடங்கி இருக்கின்றது. இது தேவனுடைய மகா ஞானத்தினால, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிற அந்த வேதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்குமான சட்ட திட்டங்கள் அடங்கி இருக்கிறது. எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டியதே இல்லை. பிரியமானவர்களை, இந்த வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்து இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். கட்டளைகள் எல்லாம் நம்ம அப்படியே கை கொள்ள வேண்டும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயானால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பார்த்திங்களா, அநேக கட்டளைகள், அநேக கற்பனைகள், நியமங்கள், இதெல்லாம் நமக்கு நன்மைக்கானவைகள். இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது. சரியான வழியில் நடந்து நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வதற்கான வெளிச்சம் தரக்கூடியது. அதனோடு கூட போதக சிட்சையே ஜீவ வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சில நேரங்களில் நம்ம ட்ராக் மாறும் பொழுது நம்மளை சிட்சித்து ஆண்டவர் நடத்துகிறாராம். போதக சிட்சை. அப்போ நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார், நம்மை சோதிக்கிறார், நம்மை கஷ்டப்படுத்துகிறார், கடினமாய் நடத்துகிறார் என்று நம்ம புலம்புகின்றோம். ஆனால் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான் என்று எழுதியிருக்கின்றது. அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, சில நேரங்களில் தவறும் பொழுது, அறியாமல் தவறலாம், அறிந்தும் தவறலாம். அப்போ ஆண்டவர் நம்மை சிட்சித்து நடத்துகின்றாராம். வெகு காலங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை ஆண்டவர் நல்ல சாராயம் குடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவர் நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தார்.
ஆனாலும் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, சிகரெட் குடித்தார் அப்பப்போ. அதை அவரால் மாற்றவே முடியலை. அவங்க மனைவியும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி அவர் வேலை பார்த்த இடத்துல கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததுனால காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் நீங்கள் நடக்கவே கூடாதென்று டாக்டர்கள் அறிவுறுத்தினார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு புத்தி வந்தது, இனிமேல் இந்த சிகரெட்டை நம்ம குடிக்கவே கூடாது என்று சொல்லி அன்னைக்கு தூக்கி போட்டவர் தான். அதற்கப்புறம் அந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இல்லாமல் நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக அவர் உண்மையாய் வாழ ஆரம்பித்தார். பிரியமானவர்கள், ஆண்டவர் எவ்வளவோ டைம் கொடுத்துட்டே இருப்பார். என் மகன் இதில் திருந்திடுவான், என் மகள் இதில் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அப்போது மாறவே இல்லை. அப்போ இப்படியே விட்டுட்டோம்னா பரலோகத்திற்கு வராமல் போயிடுவான். அதனால் ஒரு சின்ன சிக்ஷை என்று சொல்லி அந்த ட்ராக் மாறினதை நம்ம சரி பண்ணி சரியான ட்ராக் கொண்டு வருவதற்கு ஒரு போதக சிக்ஷை அனுமதிக்கிறார். அது நமக்கு நல்லது. ஆமென். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்வது போல சிக்ஷைகள் நமக்கு நல்லது தான். ஆம், வேதத்தை விளக்காக நம்ம வைத்துக்கொள்வோம். கையில் வேதம் இல்லாமல் இருக்க வேண்டாம். அப்படியானால் என்ன, நம்ம வசனம் நம்ம இருதயத்தில் இல்லாமல் இருக்கவே கூடாது. எந்த காரியத்திற்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு வசனம் அழகாக கற்றுக் கொடுக்குறார். அந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆம், இந்த ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் பிள்ளைகள் வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். வேதத்தை டைம் எடுத்து வாசிக்க உதவி செய்யும், தியானிக்க உதவி செய்யும். ஆண்டவரை முக்கிய வசனங்களெல்லாம் இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ள உதவி செய்தருளும். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.